அரசியலில் தேர்தல் வெற்றி என்பது வெறும் பிரச்சாரமோ அல்லது எதிர்க்கட்சிகளின் தோல்விகளால் மட்டுமோ தீர்மானிக்கப்படுவதில்லை. ஒரு கூட்டணியின் வெற்றி, அதன் அடித்தள அமைப்பு, சமூக வாக்குகளின் ஒருங்கிணைப்பு, தேர்தல் இயந்திரத்தின் செயல்திறன் மற்றும் எதிரணியின் பலவீனங்களை சரியாக பயன்படுத்தும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில்தான் அமைகிறது. இந்த கோணத்தில் பார்க்கும்போது அதிமுக பாமக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவதற்கான வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி கொண்டுவர முயன்ற வன்னியர் உள்ஒதுக்கீடு வட மாவட்டங்களில் அவருக்கு நல்லெண்ணத்தை உருவாக்கியது. அதனால் பாமகவின் ஓட்பேஸ்க்கும் அதிமுகவின் லீடர்ஷிப்க்கும் ஒரு சைலண்ட் கோஆர்டினேஷனும் தற்போது உருவாகியுள்ளது. இதைவிட முக்கியமானது, திமுக அரசின் ஃபெயிலியர் தற்போது மக்களிடம் பேச ஆரம்பித்துள்ளது. சென்னையில் தண்ணீர் பிரச்சினை, வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் கிரவுண்டில் ஜீரோ, நலத்திட்டங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள், அதிகாரிகளின் அலட்சியம், இவையெல்லாம் தேர்தல் நாளில் வாக்குச்சாவடியில் எதிரொலிக்கும். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே ஏற்பட்டுள்ள ஃபிரிக்ஷன். காங்கிரஸ் அதிக சீட் கேட்கின்றது, ஆனால் கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் குறைந்து கொண்டே போகின்றது. விசிகாவிற்கும் திமுகவிற்கும் இடையிலான தலித் பிரச்சனைகளால் டிஸ்சாட்டிஸ்பாக்சனில் இருக்கும் விசிக மற்றும் திமுக. இப்படி திமுகவின் கூட்டணிக்குள்ளேயே பல குளறுபடிகளும் விரிசல்களும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி திமுகவினுடைய கூட்டணிக்குள் பல விரிசல்கள் இருக்கும் சமயத்தில் அதிமுகவினுடைய கூட்டணி ஒரு பலம் நிறைந்த வலுவான கூட்டணியாக தற்பொழுது உருவெடுக்க தொடங்கியுள்ளது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பாமக 20 முதல் 25 தொகுதிகளிலும், அதிமுக 30 முதல் 35 தொகுதிகளிலும், அதாவது 50 முதல் 60 தொகுதிகள் வரை அதிமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது. அதிமுக மற்றும் பாமக கூட்டணியின் பலம் அதன் எளிமையிலும் திட்டமிட்ட செயல்பாட்டிலும் தான் உள்ளது. வடக்கை பாமக உறுதி செய்கிறது, தெற்கை அதிமுக கையாளுகிறது. இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு ரீதியான அரசியல் பலத்தை எதிர்க்கட்சிகள் எளிதில் எதிர்கொள்ள முடியாது. அதனால்தான் 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான, புறக்கணிக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறது.